ஒரு ஃபோன் கால். ஆமா, ஒரே ஒரு ஃபோன் கால் நம்ம வாழ்க்கையே தலகீழா மாத்திர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். ஒரு சாதாரண கால்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்வதேச கிரைம் உலகத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஓடிபி, ஒரு ஃபோன் கால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரண விஷயமா தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு முழு உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு தெரியாத ஒரு இருண்ட உலகம். சரி வாங்க, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். இது ஒருத்தரோட அனுபவத்துல இருந்து தான் தொடங்குது. ஒரு சிம்பிளான ஃபோன் கால் எப்படி ஒரு பயங்கரமான வலையா மாறுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே ஒரு நார்மலான நாள்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருது. நீங்க எடுத்து பேசுறீங்க. அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையா, சார் நான் உங்க பேங்க்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. அவங்க எப்படி நம்ம நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு உங்க முழு பேர் தெரியும். நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஏன் சில சமயம் நீங்க கடைசியா செஞ்ச டிரான்சாக்ஷன் பத்தி கூட அவங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு? நம்ம டேட்டா திருடு போறது மூலமாவும், நம்ம சோஷியல் மீடியால ஷேர் பண்ற விஷயங்கள் மூலமாவும் தான். இவ்ளோ டீடைல்ஸ் சொன்னா யாருக்கு தான் அது உண்மையான கால்னு சந்தேகம் வராது. அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விதமான அவசரத்தை, ஒரு பதற்றத்தை உருவாக்குவாங்க. சார் உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆக போகுது, உடனே இந்த ஓடிபியை சொல்லுங்க அப்படின்னு நம்மள ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த ஒரு நொடி, அந்த ஒரு சின்ன தடுமாற்றத்துல நாம செய்யற அந்த சின்ன தவறு தான் ஓடிபியை ஷேர் பண்றது. அவ்வளோதான். அடுத்த சில செகண்ட்ஸ்ல உங்க வருஷக்கணக்கான உழைப்பு, உங்க சேமிப்பு எல்லாமே காணாம போயிடும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் 0. இது நிஜமாவே ஒரு அதிர்ச்சியான உண்மை. சரி, அப்போ அந்த போனோட மறுமுனையில இருந்தது யாரு? ஒரு சாதாரண திருடனா? இல்லவே இல்ல. இதுக்கான பதில் உங்களை இன்னும் பெரிய ஷாக்குக்குள்ள கொண்டு போக போகுது. அது ஒரு தனி ஆளோட வேலை கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா நெட்வொர்க். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட கிரைம். இந்த கிரைம் ஆபரேஷன்ஸோட மையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம பக்கத்துல இருக்கிற தென்கிழக்கு ஆசியாவுல தான். குறிப்பா கம்போடியா மற்றும் மியான்மர். இந்த 2 நாடுகள்ல இருந்து தான் இந்த மிகப்பெரிய ஸ்கேம் நெட்வொர்க் இயக்கப்படுது. இந்த ஸ்கேம் சென்டர்ஸ் எப்படி இயங்குதுன்னு கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. ஆயிரக்கணக்கான பேர் 24/7 வேலை பார்க்கறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரண ஆஃபீஸ் மாதிரி கிடையாது. இது ரொம்ப ஹை செக்யூரிட்டி காம்பவுண்ட்ஸ். இவங்களோட டார்கெட் யாருன்னு பார்த்தா இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பான்னு உலகம் முழுசும் இருக்கு. ஆனா இந்த கதையில இருக்கிற ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு உண்மை என்ன தெரியுமா? அந்த ஃபோன் கால் பண்றாங்களே, அவங்கள நிறைய பேரு விரும்பி இந்த குற்றத்தை செய்யல. உண்மையில அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் சொன்ன விஷயம் இதுதான். எனக்கு ஒரு சூப்பரான வேலை தரேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எனக்கு கொடுத்தது ஒரு ஜெயில். இதுதான் ஹியூமன் டிராஃபிக்கிங்கோட கொடூரமான இன்னொரு முகம். இந்த ஆள்கடத்தல் எப்படி நடக்குது தெரியுமா? முதல்ல ஆன்லைன்ல நல்ல சம்பளத்தோட டேட்டா என்ட்ரி வேலைன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கூட ஆன்லைன்ல தான் நடக்கும். அதை நம்பி போறவங்கள கம்போடியாவுக்கோ இல்ல மியான்மருக்கோ கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க போனதும் அவங்களோட பாஸ்போர்ட், ஃபோன் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள அவங்களோட வாழ்க்கை ஒரு நரக மாதிரி தான் இருக்கும். கொடுத்த டார்கெட்டை முடிக்கலனா கொடூரமா அடிப்பாங்க. மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. தண்டனையா, சாப்பாடோ, தூக்கமோ கூட கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிரைம் நெட்வொர்க்ல இருந்து நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்போ உலக அளவுல போலீஸ் இந்த விஷயத்துல தீவிரமா இறங்கியிருக்காங்க. குறிப்பா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதிகாரிகள் ஒரு பெரிய கிராக்டவுன் நடத்தியிருக்காங்க. அந்த ரெய்ட்ல ஆயிரக்கணக்கான போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் கைப்பற்றி 28 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட்ஸ், அதாவது முக்கிய தலைவர்கள் இன்னும் வெளியில தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு உண்மையான பேங்க்கும் இந்த மாதிரி ஸ்கேமருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பேங்க் எப்பவுமே ஃபோன் பண்ணி உங்க ஓடிபி, பின் நம்பர் இல்லனா பாஸ்வேர்ட் கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவசரப்படுத்துவாங்க, ஓடிபி கேட்பாங்க, இல்லனா உங்க அக்கவுண்ட்டை பிளாக் பண்ணிடுவோன்னு மிரட்டுவாங்க. இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் டிஃபென்ஸ் பிளான். முதல்ல உங்க ஓடிபியை யாரு கூடவும் எப்பவுமே ஷேர் பண்ணாதீங்க. 2வது, உங்க பணம் சம்பந்தமா வர்ற எந்த ஒரு தெரியாத காலையும் சந்தேகப்படுங்க. 3வது, அந்த கால்ல உங்களுக்கு ஏதோ தப்பாப்படுதுன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. உடனே போனை கட் பண்ணிடுங்க. கடைசியா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா உங்க பேங்க் கார்டுல இருக்கிற இல்லனா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கிற நம்பருக்கு நீங்களா கால் பண்ணி பேசுங்க. உன்னோட சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இது ஏதோ ஒரு சாதாரண ஃபோன் கால்னு நினைக்கலாம். ஆனா அது இல்ல. அது ஒரு பொறி. அது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கிரைம்.
அதனால அடுத்த தடவை உங்க போனுக்கு வர்ற ஓடிபியை யாருக்காவது ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் யோசிங்க. அந்த ஒரு செகண்ட் யோசனை உங்க வாழ்க்கையே காப்பாத்தலாம்.